எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனமொழி மெய்யால் போற்றி பணிகிறேன். இன்றைய அதிகாலை பிரார்த்தனை வகுப்பிலே கலந்து கொண்டு, அது மட்டுமல்ல, அனுதினம் சிறப்பான நிகழ்வுகளை தரும் அனைத்து பங்களிப்பாளர்கள், பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர் தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வினை கொள்கை பற்றி பார்த்து வருகிறோம். வினை அப்படின்னு சொன்னால் நம்ம கர்மா அப்படின்னு இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாருமே கர்மா தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஊழ் அப்படிங்கிறது தமிழில் அப்படின்னு கூட சொன்னால் தெரியாது, வினைன்னா கூட சில பேருக்கு தெரியாது. கர்மா அப்படின்னு, கர்மானா காரியம் செய்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது. நாம் செயல், அந்த செயலுக்கேற்ற விளைவு என்ன அப்படின்னு சொல்லி பிரபஞ்சம் நிர்ணயிக்கிறது. அதன்படி நம் வாழ்க்கையிலே நடக்கிறது அப்படிங்கிறது நேரடியாக தெரியலைனாலும் மறைமுகமாக அப்படி தான் தெரிகிறது. ஏன்னா வாழ்க்கையில் நாம் முடிவு பண்ணுறது எல்லாமே அவ்வளோ கரெக்டாக நடந்துக்கிட்டு இல்லை. நாம் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இருப்போம் அப்படிங்கிறதும் நம்ம கையில் இல்லை. நம்மளை சேர்ந்தவங்களாம் என்ன எத்தனை வருஷத்துக்கு இருப்பாங்க அப்படிங்கிறதும் நிர்ணயம் செய்ய முடியல. ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் வாழ முடியுது. ஆக இதை யாரோ ஒருத்தங்க நிர்ணயம் செய்கிறார்கள். அப்படிங்கும்போது இதை இந்த பிரபஞ்சம், அந்த மெய்ப்பொருள்கள், அதனுடைய சேர்க்கை, அதனுடைய விலக்கல், இதுதான் முடிவு செய்கிறது அப்படிங்கிறது உண்மையை பல ஞானியர்கள் நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார்கள். இதை மிக துல்லியமாக அந்த நுண் பொருள்களை ஆய்ந்து அறிந்து நமக்கு ஐயம் வந்தால் கூட தெளியக்கூடிய அளவிலே அதை வழங்கி சென்றுள்ளார்கள். இன்னும் அவங்க ஆரம்ப காலத்தில் இதை எப்படி சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட நமக்கு கிடைக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா பூரணமான ஞானம் பெற்ற பிறகு தான் இந்த வினை கொள்கை, வினை கோட்பாடு, அதற்கான தத்துவங்களை நமக்கு வழங்கி சென்றுள்ளார்கள் அப்படிங்கிறது ஆணித்தரமான உண்மை. அதுக்கு முன்னாடிலாம் இப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன், நான் பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நம்ம சாதாரணமாக நான் பாமரன் அப்படிங்கிற லெவல்லலாம் இது யாரும் சொல்லலை. அந்த ஞானத்தின் உச்ச நிலைக்கு சென்றவர்கள் கூறியது தான் இந்த வினை கொள்கை அப்படிங்கிறது. ஏதோ ஒருத்தர் சொல்லியிருந்தால் கூட நம்ம சரி ஏதோ சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. ஒவ்வொரு பிரதேசத்துலேயும் ஒவ்வொருத்தரும் இதே போல் தான் சொல்கிறாங்க. வெவ்வேறு அவங்கவுங்க லாங்குவேஜில் ஒரு பெயர் சொல்லை வைத்து சொல்லி சென்றிருக்கிறார்கள். அப்படிங்கும்போது அதன் மீது நமக்கு நம்பிக்கை வருவதற்கு எந்த ஒரு தயக்கமும் தேவையில்லை என்பது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஆக நாம் வினை நமக்காக நாம் என்ன காரியமாற்றுகிறோமோ சுழற்சியில் திரும்பவும் நமக்கு ஆட்டுவதற்காக நம்மை தூண்டுகிறது. இதற்கு காரணம் நாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு செய்து அந்த காரியத்தை நம்ம செய்கிறோம். இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னா நாம் இன்னத்துக்காக தான் செய்கிறோம் அப்படிங்கிறத செயல்பாடு செய்கிறோம். ஓரளவுக்கு ரொட்டீனில் இருக்கக்கூடியதெல்லாம் சரியாக தான் இருக்குது. இருந்தாலும் சூழ்நிலை அப்படின்னு வரும்போது, இப்போ கல்யாணம் பேசிகிட்டு இருக்கும்போது நெட்டு போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, கரண்ட் போயிடுச்சுனாலும் கஷ்டம், உங்களுக்கு அதே நிலைமை வந்தாலும் முடியாது. ஆனால் இத்தனையும் ஏதோ ஒரு கோர்வையில் சரியாக அமைந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நம்ம தான் செஞ்சிகிட்டு இருக்கோங்கிற ஒரு ஆணவம் தேவையில்லை அப்படிங்கிறதையும் இந்த வினை தான் நமக்கு எடுத்து கூறுகிறது. அதனால் நான் இல்லைன்னா இன்றைக்கி இந்த திருலோக தர்ம தியானம், இந்த நிகழ்வு நடக்காமல் போயிடும் அப்படின்லாம் நம்ம நினைக்க முடியாது. அது நடந்து கொண்டு தான் இருக்கும். யாரோ ஒருத்தர் இந்த நம்மளுடைய அந்த வினை கொள்கையை சொல்வதற்கு புதிய புதிய நிகழ்வுகளை உருவாக்கி கொண்டு தான் இருப்பார்கள். அப்படி இல்லைன்னா இதே நிகழ்வு தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இன்றைக்குமே அறம் வழியில் நாம் என்ன செய்யணுங்கிறது ஏதோ ஒரு மூலையில் துவங்கி அது பிரம்மாண்டமாக வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. அது இன்று மட்டும் இல்லை, எக்காலத்திற்கான ஒரு நிச்சயமான ஒரு உண்மை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்பப்போ நம்ம மாறிக்கொண்டிருக்கிற உண்மையை தான் நம்ம பார்க்குறோம். அது மாதிரி இல்லாமல் அந்த வாய்மை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு நிச்சயமான ஒரு உண்மை தான் அது சத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக வினை இருக்கிறதுங்கிறது சத்தியம் என்று தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாருக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதுதான் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு வினையிலேயே நாம் பார்க்குறோம், கண்ணாலேயே நம்ம பார்க்குறோம். நம்ம நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் அந்த அவங்க வாழ்க்கை இப்படி தான் இருக்கும்னு. பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே போயிருப்பாங்க. அப்படி இல்லைனா ஒன்றுமே இருக்காது, இது இந்த குடும்பம்லாம் தலையே எடுக்காதுப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம், டாப் லெவலுக்கு போயிருப்போம். இதெல்லாம் அவங்களுக்கு விதிக்கப்பட்டதை நாம் படிக்கக்கூட முடியல. ஏன் இன்னும் அவங்களாலேயே படிச்சிக்க முடியல. அவங்க வாழ்க்கையில் இப்படி உயர்வாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரியான வாழ்க்கைகள்லாம்
சிலருக்கு அமைந்திருப்பதை நாம் பார்த்துருக்கிறோம் நம்ம காலத்திலேயே. இது மாதிரி யாருக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதுதான் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நியதி அந்த காலத்திலேருந்தே இருந்து கொண்டு இருப்பதை பலரும் சுட்டி காட்டி கொண்டு தானே இருக்கிறார்கள். ஒரு வேடிக்கையாக அதனுடைய இலக்கணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கதை, அந்த கதையில் இருக்கிற கதாபாத்திரங்கள்லாம் உண்மையா அப்படின்லாம் நம்ம எப்பயுமே கேட்கக்கூடாது. எந்த கதை சொன்னாலும் உபன்யாசமோ அறவுரையோ இல்லை உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் கேட்குறீங்களோ, இம்மீடியட்டாக ஒரு இடத்த நம்ம கேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த கதைகள் தான் நமக்கு பயன்படும். இதில் இருக்கிறது மாதிரி அப்படியே ஈக்குவேட் பண்ணி ஜெராக்ஸ் காப்பி மாதிரி எடுத்து தயவு செய்து எங்கேயுமே பேசக்கூடாது. இது தர்க்கத்துக்கு மேல்பட்டதுன்னு சொல்ல முடியாது, இன்னும் கீழான நிலையில் இருக்கிறது தான் உண்மையை சொல்லப்போனால். அதில் நமக்கு வேணுங்கிற கருத்தோடு அது ஒன்றி வருகிறதா, ஓஹோ இந்த மாதிரி இருந்தால் தான் இது நமக்கு புரியுதுப்பா அப்படிங்கிறதுக்கு தான் அந்த கதைகள்லாம் சொல்கிறது. அதனால் இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா இல்லையான்லாம் நாம் கேட்குறதுக்கு, அப்படி கேட்டோம்னா நாம் புத்திசாலி இல்லைன்னு தான் அர்த்தம். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால் நிஜ தருக்கத்துடன் பொருத்தி பார்க்கக்கூடாது. புரிதலுக்கான ஒரு ஒப்புமை கருத்துகள் தான் இந்த மாதிரி கதைகளில் இருக்கும். ஒரு பெருமாள் கோயில், அந்த பெருமாள் கோயில் பூஜைகள் ரெகுலராக நடந்துகிட்டு இருக்குது, பக்தர்கள் வர. இது ரொம்ப பழைய காலத்தில் நடந்த ஒரு கதையாக சொல்லப்படுகிறது. அந்த கோவிலுக்கு ஒரு அறங்காவலர், அவர் ஜமீன்தார் காலம்னா ரொம்ப பழசு. அரசர்கள் அதுக்கு கீழே அரசருக்கு அளவுக்கு அந்த ஒரு வில்லேஜ்லேயோ ஒரு 10 வில்லேஜ்லேயோ 8 பட்டிங்கிறாலாம் இப்போல்லாம். அந்த மாதிரி 8 பட்டி ஜமீன்தார் அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ தான் புரியும். இப்போல்லாம் சினிமாவில் அப்படி தானே சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க அறங்காவலராக இருக்கிறார். அந்த கோயிலுக்கு ஒரு அர்ச்சகர் இருக்கிறார். அவர் ஒரு ஏழ்மை நிலையிலே தான் பக்தியினால் அந்த கோயிலுக்கு அவர் பூஜை செய்து கொண்டிருக்கிறார். ஏதோ அதில் கிடைக்கக்கூடிய சொற்ப வருமானத்திலே அவர் காலத்தை ஓட்டி கொண்டு இருக்கிறார்னு தான் சொல்லணும். அடிக்கடி அந்த அறங்காவலர் கோயிலுக்கு வருவார், தரிசிச்சுட்டு போவார். அந்த மாதத்துக்கு இல்லை வருஷத்துக்கோ 6 மாதத்துக்கோ ஒரு நெல் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த நெல் சரியாக வரலைன்னா, ஐயா எங்களுக்கு பத்தலை, எனக்கு இந்த மாதிரி குழந்தைய நான் படிக்க வைக்கணும், இல்லை ஒரு திருமணம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அப்பப்போ பணம் ஏதாவது கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருந்த ஒரு காலத்தில் அவர் ஒரு விசேஷ பூஜைக்காக வருகிறார். ஏதோ பிறந்த நாளுக்காக விசேஷ பூஜை செய்துவிட்டு தன்னுடைய எப்பயும் வர அந்த வில்வண்டின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அந்த ஸ்ப்ரிங்கருக்கும் கீழே வேற ஒன்றும் இல்லை, இப்போ கார்லலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வண்டியில் வச்சுருப்பாங்க கொஞ்சம் ஜர்க் இல்லாமல் இருக்கிறதுக்காக, அதை வில்வண்டின்னு சொல்லுவாங்க. அதில் போயிட்டுருக்கார் அவர். அந்த மாதிரி ஒரு போகிற நேரத்தில் இந்த அர்ச்சகரோட மனைவி ஞாபகப்படுத்துகிறாங்க, என்னங்க சம்பளம் கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன், கையில் ஒன்றுமே வருமானம் இல்லை, நமக்கு அரிசி வாங்குறதுக்கு கூட காசு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அவர் மறந்துட்டு பூஜை பண்ணிவிட்டு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துட்டு அவர் பாட்டு நிற்கிறார் மறந்துட்டு. இவங்க ஞாபகப்படுத்தினோன்னா உடனே ஓடுறார். அதுக்குள்ளே அவர் வண்டியை கட்டிட்டு போக ஆரம்பிச்சிட்டார். பின்னாடியே ஓடி இந்த மாதிரி, ஐயா எனக்கு பணம் ரொம்ப தேவைப்படுது, ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் அப்படின்னு சொல்லி கையேந்துக்கிறார். அவர் உடனே நம்ம பணம் கொடுத்து கொஞ்சம் நல்லா வசதியாக ஆகிட்டானா இவன் கோயிலை விட்டு போய்டும், அடுத்த ஆள் நம்ம தேடணுமே அப்படிங்கிற ஒரு சிந்தனை அறங்காவலருக்கெல்லாம் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுங்களேன். அது காலங்காலமாக கொண்டு இருக்கக்கூடிய உண்மையான விஷயம் அது. அந்த மாதிரி அவன் என்ன யோசிக்கிறான், சரி ஆனால் அப்புறம் தரங்க அது இதுன்னு ஏதோ சொல்லி அவங்கள திருப்பி விட்டுறான். அவர் வருத்தப்பட்டு திரும்பி வர்றார். அந்த வரும்போது வைகுண்டத்தில் பெருமாளும் அவங்க லக்ஷ்மியும் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த லக்ஷ்மிக்கு ரொம்ப கோபம் வருது. ஏங்க உங்களுக்கு பக்தனாக இருந்து பூஜைகள் செய்கிறாரு, உங்களை பக்தி செய்கிறாரு, இவ்வளோ பாடல்கள் போற்றி போற்றி பாடுறாரு, அவரை இவ்வளோ ஏழ்மை நிலையிலே வச்சுருக்கீங்களே, என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்படுறாங்க. அதுக்கு நான் என்ன செய்கிறது, அவனுடைய விதி அப்படி இருக்குது, அந்த விதியை நான் மாற்ற முடியாது அப்படிங்கிறாரு. அப்படிலாம் இல்லை, மாற்றுறதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாற்றலாம் அப்படின்னு. என்னச்சுன்னா அவனுக்கு வேணுங்கிற அந்த தனத்தை கொடுங்க, அது கொடுத்துட்டிங்கன்னா அவன் வாழ்க்கை நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிறான். இப்போ தனத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்குறாரு. லக்ஷ்மி நான் தான் அப்படின்னு. சரி நீங்கள் போய் கொடு, எதுனா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவங்க ஒரு நவரத்தின மூட்டையை அவன் திரும்பி வர்ற பாதையில் போட்டு வைக்கிறாங்க. இவன் வர்றவன் கொஞ்சம் தூரம் வந்தவனா அதை பார்த்துட்டு அந்த அர்ச்சகர் என்ன செய்கிறார், எடுத்து பார்க்குறாரு. அதை திறந்து பார்த்தா ஃபுல்லாகவே நவரத்னமாக இருக்குது. ஒரு நவரத்னம் இருந்தால் கூட இவனை ஆயுளுக்கும் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி விலை மதிப்பு அற்ற ஒரு விலை மதிக்கக்கூடிய அளவில் அது இல்லைன்னு சொல்லலாம். அதை கொண்டு போய் விற்றாலே போதும், இவனுடைய ஜீவனம் முடிஞ்சு போய்டுன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒரு பெரிய பொக்கிஷம் அவனுக்கு கிடைக்கிது. அவன் யோசிக்கிறான்,
இது வந்து யாருதுன்னு தெரியலையே, எப்படி கீழே விழுந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது, ஓஹோ! நம்ம ஜமீன்தார் வந்துட்டு போனார், அவர்கிட்ட தான் அந்த நவரத்னம்லாம் இருக்கலாம் அப்படின்னு இவன் யூகிக்கிறான். ஏன்னா அவ்வளோ வசதியானவங்க ஊரில் இல்லை, நம்மள்ட்டையும் ஒன்றும் காசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே எடுத்துகிட்டு திருப்பி ஓடுறான். அந்த ஆள் தேடிட்டு போனால், ஐயா என்ன திருப்பி வந்துகிட்டு இருக்கான், வேகமாக ஓட்டியா வண்டினா, அவன் இன்னும் வேகமாக போயிட்டுருக்கான். பின்னாடி ஓடி போய் இந்த அர்ச்சகர் எப்படியோ கிட்டக்க போய் நிறுத்திட்டார். அதை நிறுத்திட்டு சொல்கிறார், இந்த மாதிரி நீங்கள் வரும்போது உங்களுடைய பொக்கிஷத்தை கீழே போட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். என்ன நான் ஒன்றும் போடவே இல்லையாங்கிறார். இல்லை இல்லை, இந்த பக்கமாக நீங்கள் வந்த வழியில் தான் அது இருந்தது, உங்களை தவிர வேறு யாரும் வரலையே அப்படிங்கிறான். அதை வாங்கி பார்க்குறான். அவனுக்கு அதான் அதோட மதிப்பு தெரிகிறது. அப்படியே ஆமாம்மா நான் எடுத்துகிட்டு வந்தேன், கீழே விட்டுட்டோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறான். அவன் கொஞ்சம் கூட கூசாமல் வாங்கி கொண்டு அங்கேருந்து செல்கிறான். அந்த லக்ஷ்மி வந்து தலை குனிந்து தன்னுடைய பிராணநாதாட்ட வந்து நின்றுட்டு இருக்கிறது மாதிரி அந்த கதையை முடிக்கிறார்கள். விஷ்ணு அப்போ தான் சொல்கிறார், யாருக்கு என்ன விதிக்கப்பட்டுள்ளதோ அதுதான் அவனுக்கு ஒட்டும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் விதியை எவராலும் வெல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக சொல்லப்படுகிறது. விதியை வெல்லலாம் அப்படின்னு சொன்னால் நாம் மதியால் வரக்கூடிய விதியை முன்னாடியே நமக்கு கொண்டு வந்து நம்ம அனுபவிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் விதியை வெல்லணும்னு சொன்னால் இனி வரும் விதியை நாம் இப்போதே அனுபவித்து கொள்ளலாம் அப்படின்னு தான் நம்ம அன்றைக்கி பார்த்தோம். அதனால் அதை அனுபவிக்காமே நம்ம வென்று விட முடியும் அப்படிங்கிற மதி இது வரைக்கும் யாருக்கும் இருக்கிறதாக எந்த ஒரு வினை கொள்கையிலுமே குறிப்புகள் இல்லை. எந்த நேரத்தில் நம்ம வாழ்வில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெரியாது. இது வந்து ஜென்ரல் டேர்ம். இதுக்காக இது வந்து வினைன்னு இல்லை. நம்ம காலையில் கிளம்பி போகணுன்னு நினச்சாக்கா, இப்போ இன்றைக்கி கூட இதுக்கு நாராயணப்பா முதலி தெருக்கு போனேன், ரொம்ப நாளாச்சு. எர்ரபால் ஸ்ட்ரீட்டு அங்கெல்லாம் சுற்றிட்டு இருப்பேன். இன்றைக்கி அந்த ப்ரோக்ராம் வச்சுருக்கிறாங்க, பட் போக முடியல. அந்த மாதிரி நாமும் ஒரு ப்ரப்போசல் போடுவோம், அது டிஸ்போஸில் எங்கேருந்தோ நடக்கும். இந்த மாதிரி வாழ்க்கையில் நமக்கு பல விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். அதனால் எல்லாம் தெரிந்தது போல் வாழ்வதும் மிகவும் முட்டாள்தனம். ஒருத்தன் படகுல ஏறி அக்கறைக்கு போய் கொண்டிருக்கிறான். அந்த படகு சவாரி ஃபெரி சர்வீஸ்லாம் இப்போ இருக்கல, அந்த மாதிரி இருந்தது. போகிறப்ப அந்த படகோட்டியிடம், நீ ராமாயணம் படிச்சிருக்கியா அப்படின்னு அவன் கேட்குறான் அந்த மேதாவி. உடனே அவன் அந்த படகோட்டி சொல்கிறான், இல்லை சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் துடுப்பை ஆழமாக இருக்கிற அந்த இதில் பெரிய குச்சி மாதிரி வச்சுருப்பான், அதை ஊனி தள்ளுவாங்க அந்த போட்டை. அதுமாதிரி தள்ளிக்கிட்டு, இல்லை சாமி எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படிங்கிறான். அப்படியா, நீ படித்தது இல்லைன்னா உன்னுடைய ஆயிலில் கால்வாசி வாழ்க்கை வீணாக போச்சப்பா அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஆள் சிரிச்சிட்டு. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோடனே மறுபடியும் சும்மா வாய வச்சுட்டு சும்மா இல்லாமல் அந்த ஆள் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு பிரசங்கின்னு வச்சிங்களேன், பிரசங்கியோ அதிக பிரசங்கியோ. அப்புறம் சரி நீ மகாபாரதம் படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் இல்லை சாமி அப்படின்னா, அதுக்கும் சொல்லிவிட்டு எனக்கு இதுக்கெல்லாம் எங்கே நேரம் இருக்குது அப்படிங்கிறான் அவன். அப்படியே உன்னுடைய பாதி வாழ்க்கை வீணாக போயிடுச்சப்பா, என்னப்பா இப்படி வீணாக்கிட்டியே அப்படின்னு சொல்கிறாரு அந்த மேதாவி. அடுத்தது கொஞ்சம் தூரம் போனோன்னா அடுத்தது கேட்குறான் அந்த ஆள், நீ பகவத்கீதையாவது படிச்சுட்டு கேட்டிருக்கியா படிக்கலைன்னா கூட அப்படின்னு கேட்குறான். இல்லைங்களே அப்படின்னா, என்னன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி, எனக்கு ஒன்றுமே புரியலையே நீங்கள் கேட்குறதெல்லாம் அப்படிங்கிறான். அடப்பாவி, என்னப்பா இப்படி இருக்கிற, முக்கால்வாசி உன்னுடைய வாழ்க்கையை வீணடிச்சிட்டியப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ நான் என்ன செய்கிறது, ஏதோ நான் இந்த படகை நம்பி என் பொழப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 10 பேர் வந்தால் என் குடும்பத்தில் இருக்கிற வயிற்றை கழுவலாம், இல்லைன்னா ஏதோ கால் வயிறு அரை வயிறு தான், அப்படி தான் என் காலம் போயிட்டுருக்கு. நான் இதெல்லாம் எங்கே படிக்கிறது எங்கே கேட்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அந்த படகை செலுத்தி கொண்டே அக்கறைக்கு போய்கொண்டு இருக்கிறான். அப்போ திடீர்னு படகுல ஒரு ஓட்டை விழுந்து விடுகிறது. அது எப்பயுமே வரும் அந்த ஜாயிண்ட்லலாம். நீங்கள் இந்த மாதிரி மீனவர்கள் குப்பங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த மாதிரி ஓட்டை விழுந்த படகுலாம் இருக்கும். அது பார்த்திங்கன்னா பார்த்தாலே தெரியாது, ரொம்ப மைன்யூட்டாக இத்து போயிருக்கும். அதுக்கு தனியாக பீஸ் வச்சு இருக்கிறதுக்குன்னு ஒரு கார்பெண்டர்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி அதில் திடீர்னு வந்து விடுகிறது. வந்தோடனே அதை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான், அவனால் முடியலை. அப்போ வந்து, சாமி உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு கேட்குறான் அவர் ஐயோ எனக்கு தெரியாதுப்பா அப்படிங்கிறார். அப்போ உங்களுடைய முழு வாழ்க்கையும் வீணாக போகுதே அப்படின்னு சொல்லிட்டு இவன் தண்ணியில் குடித்து நீஞ்சி போய் விடுகிறான். இப்படி தான் ஆற்றில் மூழ்கிக்கிட்டே அவர் சொல்லி கொண்டிருந்தார். இப்போ தான் எனக்கு தெரியுது வாழ்க்கையில் என்ன தெரிஞ்சுக்கணும்னு தெரியாமையே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் அவர். அந்த மாதிரி என்னத்தை படித்தாலும் அதை மீறி, விதியை மீறி யாராலும் வாழ முடியாது அப்படிங்கிறதான் இந்த கதை நமக்கு சொல்லுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இப்படித்தான் வினை கொள்கை வலுவாக நமக்கு அவ்வப்போது தெரிவித்து கொண்டே வருகிறது. தர்ம சாஸ்திரங்களை காலத்துக்கேற்றார்கள் மாற்றிக்கொண்டால் என்ன அப்படின்னு கூட சில பேருக்கு ஒரு ஐயம் எழலாம்.
எல்லோருக்குமே உடல் மெலிவை மிகவும் குறைவாக இருக்குது. அதனால் எல்லாருமே மாமிச உணவு கூட சாப்பிடலாமே அப்படின்ற மாதிரி சில பேருக்கு சிந்தனைகள் வர ஆரம்பித்து விட்டது. இப்படி தோன்றச் செய்வது மனித இயல்பு. காலங்காலமாக இதை கடைபிடித்து வந்ததனால் என்ன பலன் என்று கூட சொல்வார்கள். அதுபோல் மனம், திருமணமோ மனம் முறிவோ இதெல்லாம் கூட சர்வசாதாரண வாழ்க்கைக்கு அவசியம்தானே அப்படிங்கிற ஒரு குறிப்பு கூட இப்போ சாஸ்திரத்தில் எழுதி வச்சா தேவலாம். ஏன்னா ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம்ல. அந்த மாதிரி ஒரு சிந்தனைகள்லாம் கூட எழ ஆரம்பித்து விட்டது. மனிதன் அவ்வளவு தீய குண மார்கையை கொண்டவன், அவன் குற்றம் செய்வதில் வல்லவன் அப்படிங்கிறது தான் உண்மை. அதிலும் மனிதன் செய்யும் தீய செயல்களுக்கு மட்டுமே ஒவ்வொரு நாடும் சமூகமும் தண்டனையை அளிக்க பரிந்துரை செய்கின்றன அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் பஞ்சமா பாதகங்கள் செய்யாதே அப்படின்னு ஒவ்வொரு மதமும் எடுத்து உரைத்து கொண்டு தான் இருக்கின்றன. கடவுள் ஒன்றை மன்னிக்க மாட்டார், கண்டிப்பாக நரக வாழ்க்கை தான் உனக்கு மிஞ்சும் அப்படின்னு படைப்பு கடவுளை நம்புகிறவங்களும் இதே தான் சொல்லுகிறார்கள். இப்படித்தான் தண்டனைகள் அதிகமாக சொல்லப்படுகின்றன சில தீய செயல்களுக்காக. கொலை, பொய், களவு, மது அருந்துதல், குரு நிந்தை, பிறன்மனை நோக்குதல், இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு மதத்திலையுமே சொல்லப்படுகிறது. ஒன்று பஞ்சமா பாதகத்தில் வரும், அதை விரதமாக ஏற்று சொல்லுவார்கள். இன்னொரு பக்கம் நெறி அப்படின்னு சொல்லுவாங்க. நோன்பு நெறி அப்படின்னு 2 விஷயங்கள் சொல்லிக்கொண்டே வருவார்கள். இதில் இருக்கிறது அதில் இருக்கும், இல்லைனா அதில் இருக்கிறது இதில் இருக்கும், அவ்வளோதான். பிறன்மனை நோக்குதல், களவு, சூது, கொலை செய்வதை 5 பாவச் செயல்களாக சில மதங்கள் கூறவே செய்கின்றன. ஆனால் மனிதனை தவிர பிற ஜீவராசிகளுக்கான தண்டனையை பற்றி எந்த ஒரு நாடும் சமூகமும் எப்போதும் எண்ணி பார்த்ததே இல்லை. அதனால்தான் பிரபஞ்சம் அனைத்து ஜீவராசிகளுக்கான ஒரு சட்டத்தை தன் கையில் வைத்து அத்தீயவர்களை பல பிறவிகளாக கண்டித்தும் தண்டித்தும் வருகிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு மிகையாக வேறு எதையுமே சொல்ல முடியாது. அது மாதிரி ஒரு சட்டம் இல்லைன்னு சொன்னால் பல நல்லவர்கள் கூட கட்டு தான் போவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. எப்படி கணிதத்தில் சூத்திரங்கள் கண்டுபிடித்த பல தீர்வுக்கு வழிகாணுகிறார்களோ இன்றைய அறிவியலார், அதுபோல் தான் சாத்திரங்களும் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றன. தப்பாக வாழ்ந்து விட்டு பின்னாளில் கஷ்டப்படும் போது அதே ஜென்மத்தில் தப்பாக மட்டுமில்லை, முன் ஜென்மத்திலையும் தப்பாக வாழ்ந்து இப்போது துன்பம் துயரம் என்று வாழும் பலர் பூமியில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் இனி வருங்காலத்தில் சாத்திரம் சொல்லும் சூத்திரத்தின் வழியில் செயல்பாடுகளில் பயணிக்கும் போது இவர்களுக்கு நல்வாழ்வு திரும்பும், அது அடுத்த பிறவிக்கும் நல்லதே செய்யும் அப்படிங்கிறது தான் இந்த தர்ம சாஸ்திரங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. இதை மீறும்போது என்னென்ன மாதிரி வடிவத்திலே சூழலில் நமக்கு தடைகள், துயரங்கள், கஷ்டங்கள், கவலைகள் வரும் என்பதை வரையறை செய்து வைத்துள்ளார்கள் நம் முன்னோர்கள். அவ்வழியில் பிரமாணமாக நமக்கு அளித்த கொள்கைதான், கோட்பாடு தான் இந்த வினை, விதி, ஊழ் அப்படிங்கிறது. இந்த அடிப்படையில் தான் நாம் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ வினையை பற்றி நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு நாம் என்ன பார்க்குறோம்னா சம்மரை அப்படின்னு சொல்லக்கூடிய வினை தடுப்பு அப்படிங்கிற ஒரு சாப்டரில் தான் இன்றைக்கு நாம் வகுப்பை துவக்குகிறோம். வினை தடுப்பு பற்றி நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? ஏனென்றால் நல்ல கர்மா எது, தீய கர்மா எது என்று நமக்கு தெரியவில்லை. அது மட்டுமல்ல, நல்ல கர்மாவும் பிறவிக்கு காரணம் தானே அப்படிங்கிற அது ஒரு கிளாஸ் அதில் கொண்டாந்து வச்சுருக்காங்க. நீ எதை பண்ணாலும் நல்லது செஞ்சாலும் உனக்கு பிறவி தான், ஆனால் நல்ல பிறவி கிடைக்கும், அவ்வளோதான் அப்படிங்கிறதான். அப்போ அதுவும் வேண்டாம் இதுவும் வேண்டாம் என்று செயல்பாட்டு முறை தெரிந்துவிட்டால் நமக்கு வினை தடுப்பு, வினை உதிர்ப்பு பற்றிய கவலையே இல்லை. அப்படி தானே? அப்படி தான் இருக்கணும். அதற்கு ஒரு வழி இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. நான் உடல் என்ற அடிப்படையில் செயலாற்றும்போது எனக்கு வேறு உடல் எதிரில் இருக்கும் மனிதனுக்கு நாம் பார்க்குறோம், அதை வேறு ஜீவராசிக்கும் கூட உடல் இருக்கிறது. அதனால் நாம் என்ன பண்ணுறோம், அதில் வேறுபாடுகள் நமக்கு தோன்றுகிறது. ஒரே மனித ஜாதியாக இருந்தால் கூட ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறானே அப்படிங்கும்போது வேறுபாடு தோன்றவே செய்கிறது. அதனால தான் நம்மளுடைய செயல்பாடுமே மாறிவிடுகிறது. பிற ஜீவராசிகளை காணும்போது இவ்விறக்கெல்லாமல் நாம் அதுக்கிட்ட நடந்து கொள்கிறோம். ஏன்னா அந்த வேறுபாட்டு உணர்வு உள்ளே இருக்கிறதுனால உடல் அளவிலே. அதனால் அதனை முழுமையாக ஏற்க இயலாத ஒரு சூழல் இந்த பூமியிலே உருவாகி இருக்கிறது. அதுபோல் நான் மனம் என்ற அடிப்படையில் செயல்பட துணியும் போது எனக்கு பரந்த மனம், அவருக்கு குறுகிய மனம் அப்படின்னு நாம் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். நாம் எந்த நேரத்தில் ரொம்ப யோக்கியமாக நடந்துக்கிறோமோ அந்த நேரத்தில் மற்றவனெல்லாம் மட்டமாக நினைப்போம்.
நான் தர்மவான் அப்படின்னு நினைப்போம், இவன் கருமி. இது சர்வசாதாரணமாக எல்லாரும் உபயோகிப்பாங்க. இவன் உலோபி அப்படிம்பாங்க. நான் அமைதியானவன், அவனோ முன்கோபி. இப்படி பாகுபாடு மனதில் தோன்றுவது தெரியும். அது செயல்பாட்டிலும் வேறுபாடாகவே இருக்கச் செய்கிறது அப்படிங்கிறது நமக்கு நன்றாகவே தெரிகிறது. சில சமயம் நம்ம மனசு கிரிமினலாகவும் இருக்கும், வேறு சில சமயம் சிஐடியாக கூட இருக்கும். இதனால் பாகுபாடு நிறையவே ஏற்பட்டு செயலில் ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டு அனுபவத்திலும் குளறுபடி செய்யவே அடிக்கடி இந்த மனம் துணிகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி இல்லாமல் எப்படி சமமாக செயல்படுவது அப்படிங்கிறதே நமக்கு புரியலை. இந்த உடல்னு நம்ம நினச்சாலும் முடியல, மனம்னு நினச்சாலும் நம்மளால் முடியல. இப்போ இந்த சமதா பாவனை அப்படின்னு சொல்கிறாங்களே, இதை எப்படி நம்ம கொண்டு வர்றது? அது அந்த கரணத்திலிருந்து வெளிப்படும் கலப்பட உணர்வுக்கும் அது தெரியாமல் தானே இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. நாம் என்ன தான் படித்தாலும் அந்த கரணத்தில் ஏதோ ஒன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது, உணர்வாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. அந்த உணர்வு கூட வேறுபாட்டுடன் தான் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஒரு 16 + 9 இந்த 25க்குள்ளே மாறி மாறி உடையாந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொருத்தர் அந்த கரணத்திலேருந்து வரக்கூடிய உணர்வுகளும் அந்த தீய உணர்வுகளாகத்தான் பெரும்பாலும் வந்து கொண்டிருக்கின்றன. அதனாலும் பெரும் பாவச் செயல்களே திடீரென தீய உணர்வினாலும் வினை கூடி விடுகிறதுங்கிறது தான் உண்மை. இதற்கு ஒரே வழி உணர்வில், மனதில், உடலில் சமநிலை உணர்வுடன் செயல்பட நான் யார் என்ற புரிதலுக்கு வர வேண்டியுள்ளது. எனக்கும் முன்னே இருக்கும் ஜீவனுக்கும் பொதுவானது என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வேண்டி இருக்கிறது. அப்போ தான் பகவான் பலமுறை ஆன்மா அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத அடித்து சொல்லுகிறார். அது அந்த கரணத்துக்கு பின்னாடி அதுவும் இப்போதும் இயங்கி கொண்டு தான் இருக்கிறது. அது தான் நீ, அதுதான் உனக்கு எய்த்தாப்பில் இருக்கிற மனிதனும் உன்னுடன் செயல்படும் அத்தனை ஜீவராசிகளும். நீ யாரெல்லாம் எதிர்பார்க்குறியோ அத்தனை பேருக்கும் அந்த ஆன்மா இருக்கிறது. அதற்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆன்மா தான் இருக்குது. அதனுடைய குணம் கொஞ்சம் கூட மாறுபாடு இல்லாமல், வேறுபாடு இல்லாமல், பாகுபாடு எப்போவுமே தெரிவிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு உணர்வுடன் இருக்கக்கூடியது. அது ஒரு தனி என்டைட்டி ஒன்றுகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுகிறார். அதை நீ நம்பு. அதற்கான குணங்கள் என்ன அப்படிங்கிறத நான் உனக்கு தெரிவிக்கிறேன். அதுதான் உனக்கு இந்த சமநிலை உணர்வை உனக்கு ஏற்படுத்தும். அப்படி இருக்கும்போது தான் பாகுபாடு வேறுபாடுங்கும்போது செயலில் வரும்போது தான் இந்த வினைகள் நமக்கு தொற்றிக்கொள்கின்றன, நம்மை பந்தப்படுத்தி கொள்கின்றன அப்படிங்கிறத அவர் அடித்து பல இடத்துல சொல்லுகிறார். நமக்கு இந்த உயிர் பற்றிய நோக்கத்தில் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் தீர்க்கமான புரிதல் வந்துவிட்டால், அதாவது சம்யக்தம் என்று பகவான் கூறுகிறாரே, அது வந்துவிட்டால் எல்லா உயிரிடமும் சம பாவனையில் பாகுபாடு வேறுபாடு இன்றி செயலாற்ற முடியும் என்று அவர் கூறுவது புரிகிறது. இருந்தாலும் ஏனோ இந்த நம்மளுடைய நினைவிற்கு செல்லும் வரை கொஞ்ச நேரத்துக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பழையபடி தன்னுடைய புத்தியை காமிக்க தான் ஆரம்பிக்கிறது. அதுவரை வினை ஊற்று ஏற்படாமல் கட்டி கொள்ளாமல் செயலாற்றுவது எப்படி என்று குழம்பிய போது என் மீது அக்கறை கொண்ட பகவான் சில வழிமுறைகளை வினைத்தடுப்பிற்காக வழங்கி சென்றுள்ளார். ஆமாம், இன்றைய என் சந்தேகத்தை தீர்க்க அவர் அன்றே சில நெறிமுறைகளை, அந்த புரோட்டோகால்ஸ்ன்னு சொல்லுவோம், நாம்ஸ்ன்னு சொன்னால் தான் போல் புரியும் நமக்கு. அது மாதிரி சில விஷயங்களை நமக்கு சொல்லி சென்றுள்ளார். அதனால் அவரை மனதார வணங்கிய முறையில் நான் வாழத் துணிகிறேன் என்று பல அறிஞர் பெருமக்களும் சாஸ்திரமாக நூல்களாக நமக்கு அளித்துள்ளார்கள். அதில் சிலவற்றை சுருக்கமாக நான் உங்கள் முன் வினைத்தடுப்புக்காக வழங்க முன்வந்துள்ளேன். அதுதான் இன்றைக்கு முன்னுரை. அதன்படி இந்த ஊழை தடுப்பது எப்படி அப்படின்னு நாம் தெரிந்து கொள்வது அவசியமாகிறது. வினைத்தடுப்பு எப்படி என்று காணும்போது உடனடியாக விளக்க வேண்டும் என்ற அவசரத்தில் இருப்பவர்களுக்கு என்று ஒரு விதமான பாதை இருக்கிறது. அவசரத்தில் இல்லாதவர்களுக்கு என்று வேறு விதமான பாதையும் இருக்கிறது என்று தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி தான் பகவான் நமக்கு சொல்லி சென்றுள்ளார். நீங்கள் வேகமான வழித்தடத்திலே பயணிக்க தொடங்கிவிட்டு மெதுவாக செல்ல முயற்சித்தால் அதுவும் ஆபத்து தான், நசுக்கப்பட்டு விடுவீர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பாதியிலே நீ போய் சேர வேண்டித்தான் அப்படின்னு தான் சொல்கிறார். நீங்கள் மெதுவான பாதையில் இருந்து கொண்டு வேகமாக செல்ல முயற்சித்தால் போய் சேருவதற்கான அனுமதி சீட்டு வாங்கி விடுவீர்கள். எங்கன்னா மேலே போய் சேர்றதுக்கு. எப்போதும் ஒவ்வொரு சாதகரும் பொருத்தமானதை முடிவு செய்ய வேண்டும். நம்மளால் என்ன
இந்த வினை கொள்கையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு செய்ய முடியுமோ அதுலேருந்து தான் நம்ம துவக்க வேண்டும். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கங்கிறதெல்லாம் நமக்கு பொருந்துமான்னு பார்க்கணும். அந்த அடிப்படையில் நீ தேர்வு செய் அப்படிங்கிறது தான் அவர் பல வழிகளை சொல்லுகிறார். ஒவ்வொரு வழியிலையுமே டிகிரி லெவலில் கொடுக்குறார். நீ இவ்வளவு இருந்தால் போதும், அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக சங்கல்பம் எடுத்துக்கிட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற பரிந்துரைகள் நிறையாவே இருக்குது. அதை நம்ம ஆழ்ந்து படிக்க வேண்டும். எது நமக்கு பொருத்தமாக இருக்கிறதோ அதை நாம் தேர்வு செய்ய வேண்டும். பேசஞ்சர் ட்ரெயினில் அமர்ந்து சாலையோர காட்சிகளை மட்டும் ரசிக்க விரும்புகிறோமா, இல்லை விமானத்தில் சென்று விரைவாக இலக்கை அடைய வேண்டுமா? இதை நாம் சரியாக முடிவெடுத்து அதில் உறுதியாக பயணிக்க வேண்டும். அது இதுன்னு அப்பப்போ மாற்றி கொண்டு இருப்பதிலேயே மகா மூடத்தனம் அதுதான் அப்படின்னு சொல்கிறார். ஒவ்வொரு விதி விட்டபடி ஒன்று நாம் விதி விட்டபடி வாழ்ந்து நடக்கிறதா, அதுக்காக வருத்தப்படாமல் வாழ்வது அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது, அதில் செல்வதா, இதில் சிறந்த முறை எது அப்படிங்கிறது, நமக்கு பொருத்தமான முறை எது அப்படிங்கிறது நாம் அனலிட்டிக்கல் பண்ணி நாம் புரிந்து கொள்வது தானே நம்மளுடைய வினை தடுப்பு முறைக்கு மிக மிக பொருத்தமாக இருக்கும் என்பது தான் உண்மை. அப்படி இல்லை நாம் எதையாவது சாதிக்கணும்னு வெறியோடு இருந்தால் அதற்கு ஏற்றால் போல் நாம் வாழ துணிஞ்சிட வேண்டியது தான். அந்த வினை கொள்கையெல்லாம் சும்மா ஊருக்காக சொல்லிவிட்டு நாம் என்ன சொல்கிறோமோ இந்த பகவான் சொல்கிறதுக்கெல்லாம் உத்தரவாதம் என்ன இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு அது மனசுக்குள்ளே கேட்டுப்போம், வெளியிலலாம் சொல்ல மாட்டோம். வினையை பற்றி கவலைப்படாமல் வாழ்வது இது ஒரு முறை. பணம் வேண்டும், அப்புறம் ஒன்று பல கார் பங்களா வேணும், ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு பிரதேசத்தில் வாழ்வது, குளிர்காலத்தில் ஒரு ஊர்லேயும் வெயில் காலத்தில் ஒரு ஊர்லேயும் இல்லை காஷ்மீர்லேயே சிம்லாலேயே போய் இருந்துட்டு பறப்பது, இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து கொண்டே இருப்பது, சில தந்திரங்களை பொய்களை கூறி பெருமளவில் சொத்து சேர்ப்பது, இது மாதிரியான வழியிலையும் நிறையா பேர் போயிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் கடைசியில் யோசிக்கிறான், நாம் பகவான் என்ன சொன்னாரோ அதில் போயிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு அவன் வந்து கடைசியில் எழுதுகிறான். அதை ரொம்ப பேர் அப்படி தான் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதனால் விதி வினை பற்றி பேசுபவன் அவன் செயலை பாராட்டி அங்கலாய்த்து கொள்வதும் உண்டு. அந்த மாதிரி இருக்கிறவனெல்லாம் பார்த்துட்டு நான் விதி வினைன்னு சொல்லி ஒன்றும் சம்பாதிக்கவே இல்லையா, அவனை பாரு எப்படி சம்பாதிச்சிட்டு இருக்கான், இப்படி கூட நமக்கு தோணும் சில நேரத்தில். ஏன்னு சொன்னால் வி ஆர் டிசைன்டு லைக் தட். இதுதான் அவர் அடிப்படையில் சொல்கிறார். நாம் பல பிரிவுகளாக நல்ல உணர்வுகளையும் நல்ல சிந்தனைகளை நமக்கு தூண்டக்கூடிய உணர்வுகளோடு நாம் வந்து பிறக்கவில்லை அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறது. அப்போ நாம் பிறக்கும்போதே தீய உணர்வோடு தான் நம்ம பிறக்கிறோம். எல்லா ஜீவராசியும் அப்படி தான் பிறக்குது. மனிதன் இன்னும் கொஞ்சம் பகுத்தறிவு அதிகமாக இருக்கிறதுனால எப்போவுமே ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கிறத விட உடனடியாக அந்த தீய விஷயத்தில் தான் நம்ம ஆழ்ந்து கவனம் செலுத்துகிறத நம்மளே பார்த்துருக்கலாம். ஒரு நல்ல அறவுரை நடந்து கொண்டு இருக்கிறதுனா திடீர்னு சலசலப்பு என்னன்னு வந்ததுன்னா அங்கே ஒரு நடிகை வந்துட்டாங்கன்னு அர்த்தம். டக்குன்னு அந்த பக்கம் நல்லா பேசிகிட்டு இருக்க ஆளுங்க இன்னும் ரெகுலராக அந்த கிளாஸை அட்டன் பண்ணுறவங்க கூட டக்குன்னு அந்த பக்கம் போயிடுவாங்க. ஒரு விஷுவல் வேறு ஏதாவது ஒன்று கிடச்சிதுன்னா அங்கே போயிடுவாங்க. இன்னும் அங்கே சாப்பாடு போடுறான், அதுவும் நமக்கு வேணுங்கிற கவுண்டர்லாம் நிறையா வச்சுருக்கான்னு சொன்னால் அந்த பாதியிலே அந்த பேச்சை விட்டுட்டு அங்கே சாப்பிட எல்லோரும் போயிடுவாங்க. அதுலேயும் விரும்பிய ஏதோ ஒரு சாப்பாடோ அந்த கவுண்டரில் எல்லோரும் நிற்கிறாங்க. இப்படித்தான் நாம் டிசைன் ஆகியிருக்கோம். இதிலேருந்தும் நாம் வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு பகவானோ இல்லை ஞானியரோ என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் நன்றாக புரிந்து கொண்டு அந்த வழியிலே பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வினை தடுப்பு முறை முதலாக நமக்கு எடுத்து கூறுகிறது. எதனால் வினை வருகை நிகழ்கிறதோ அது தடைபடுதல் அப்படிங்கிறது தான் செழிப்பாகும். ஏன்னா மேலே மேலே வந்து கொண்டே இருந்தால் ஏற்கனவே இருக்கிற ஸ்டாக்கில் இது அதிகமாக ப்ளஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம அன்றைக்கே பார்த்தோம். அதுக்கு முதல்ல வினை தடுப்பு முறை தான் நமக்கு வேணும். அப்படிங்கும்போது தான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வினை தடுப்பு முறை தான் ஒழுக்கங்களாக முழுக்க தரப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ளேயே வினை கட்டும் அடங்கிவிடும். நீங்கள் வினை தடுப்பிற்கான அத்தனை காரணிகளையும் தான் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஒவ்வொரு மதத்திலையுமே சமண மதத்தில் மிக மிக அருமையாக அழுத்தமாக நமக்கு வேண்டிய அளவில் வழங்கியிருக்கிறார்கள். அந்த வினை தடுப்பு முறை தான் நம்ம வினை விலக்கலுக்கு மட்டும் இல்லை, புதிதாக சேராமல் இருப்பதற்கான வழிகளும் அதிலே மறைமுகமாக திணிக்கப்பட்டுள்ளதுங்கிறது தான் உண்மை. அப்போ பொய்மை நமக்கு அறியாமை இருக்கிறது, மெய் அறியாமை, அதில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும். நோன்பின்மை அடுத்தது, ஆவிரதம் அப்படின்னு சொல்கிறாங்களா அது அடுத்தது, விழிப்பின்மை, துவர்ப்பு, கஷாயம், யோகம், ஐந்தும்
வினைக்கட்டுக்கு முதன்மையான காரணங்கள் அப்படின்னு தான் சொல்கிறார். ஃபஸ்ட்டு இதுலேருந்து தான் பல டெவலப்மெண்ட்ஸு, பல உட்பிரிவுகள் இந்த மாதிரி வந்து கொண்டே இருக்கின்றன வினைத்தடுப்பிற்கு. இதற்கு எதிரான மெய்யறிதல், நோன்பு, விழிப்பு, துவர்ப்பின்மை, யோகமின்மை என இவை புதிய வினைத்தடைக்கு ஏதுவாகாமல் இருப்பதற்கான செறிப்பு அப்படின்னா வினைத்தடுப்பு தான் செறிப்பு அப்படின்னு சொல்கிறது. முக்தி நெறியின் விளக்கம் இந்த செறிப்பிலிருந்து தான் தொடங்குகிறது. முத நீ உன்னோட இன்லெட் உள்ளே வரக்கூடியதை நீ க்ளோஸ் பண்ணு அப்படிங்கிறது தான். வினையிலேருந்து நீங்கள் விலக வேண்டும் என்றால் முக்தி நெறியோட முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த செறிப்பில் இருந்து தான் தொடங்குகிறது. எப்படி வினை ஊற்று தடைபடுகிறதோ அப்படியே குணநிலையின் வளர்ச்சியிலும் தென்படும். குணநிலை வளர்ச்சியே முக்தி நெறியின் படிக்கட்டுகள் ஆகும். அதனால தான் குணஸ்தானம்னு நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். வினைத்தடுப்பின் வகை அப்படின்னு சொல்லி பார்த்தா செறிப்புக்கு 2 வகைக்குள் கூறப்படுகின்றன. 2 வகையான வினைத்தடுப்பு இருக்கிறது. பாவம், பாவம், திரவியம் அப்படின்னு 2 வினைக்கட்டு நமக்கு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஆன்ம பிரதேசத்தை சுற்றிலும் தீய உணர்வுகள் தான் அந்த பாவம் கர்மமாக சுற்றி கொண்டிருக்கிறது. அப்புறம் அடுத்த லெவலில் பார்த்தா திரவிய கர்மா இருக்கிறது. இது உணர்வு வினை அப்படின்னு பேர். இது திரவிய வினை, பொருள் வினை. அது புத்கல நுண்பொருள் கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இது ஃபிசிக்கல் பாடியாக இருக்குது, இன்னொன்று வெர்ச்சுவல் பாடியாக இருக்குது, நமக்கு எமோஷ்னல் பாடியாக இருக்கிறது. ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறத நம்ம விர்ச்சுவல்னு சொல்கிறதில்ல, எமோஷ்னல் பாடியாக தான் இருக்குது. இப்போ 2 விதமான அந்த வினை உடல் அப்படிங்கிறது 2 வகையில் இருக்கிறது. ஃபிசிக்கலாகவும் இருக்குது, எமோஷ்னலாகவும் இருக்குது. அதனால் உணர்வு அப்படிங்கிற செறிப்பு நமக்கு தேவைப்படுகிறது. உணர்வு லெவலையும் நமக்கு செறிப்பு வேண்டும். பொருள் செறிப்பு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த உணர்வு செறிப்பு இருந்தாலே வந்துவிடும். இருந்தாலும் அதை பற்றியும் விவரங்கள் நமக்கு அளித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். இது 2 முயற்சியில் நாம் ஈடுபட்டால்தான் வினைத்தடுப்பு அப்படிங்கிறது வரும். அப்படிங்கிறதுக்கு தான் நாம் அன்றாடம் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வினைத்தடுப்பு அப்படிங்கிற முறையில் நாம் இறங்கலைன்னா உணர்வில் அடக்கமின்மையால் வினைத்துகள்கள் கார்மன அணுக்கள் ஆத்மாவுடன் படியும், 2 கலக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த புத்கல திரள்களில் ஒரு சூக்குமமான ஒரு வகை தான் அது. மைன்யூட் பார்ட்டிகளாக இருக்கக்கூடியது. அது வந்து சூட்சுமமான ஒரு பொடி அளவில் இருக்கக்கூடிய புத்கல பொருள்கள் தான் ஜடப்பொருள். அதுக்கு பார்த்தல் அறிதல் அப்படிங்கிற ஒரு பகுத்தறிவே கிடையாது. அது வந்து உள்ளே நம்மோட ஒட்டி கொள்கிறது. எது ஆன்ம பிரதேசத்திலே, அது திரவிய கர்மா. இது வந்து ஒட்டிக்கொள்வதற்கான காரணம் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய உணர்வின் வெளிப்பாடு தான். அது பாவ கர்மா தான் திரவிய கர்மாவை அப்பப்போ அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லப்படுகிறது. இதற்கு பாவ கர்மாவை தான் நம்ம முதல்ல எப்படி இருக்கணும், அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறத நமக்கு தெரிந்து கொள்வதற்கு தான் வினைத்தடுப்பு முறைகளையே நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த இதில் வந்து இந்த படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் முன்னாடியே. பாவ புண்ணியம் சேர்த்து 9ஆக போட்டிருக்காங்க. அந்த உயிரற்றது, ஆசிரவ, சம்வர, நிர்ஜர, மோட்சா அப்படின்னு சொல்லி ஒரு 7 தத்துவத்தில் வரும். அதில் பாவ கர்மத்தையும் புண்ணிய பாவம் அப்படிங்கிறது 2ஐயும் சேர்த்து 9 படங்களாக நமக்கு அளித்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒவ்வொரு கோயிலுக்கு போனீங்கன்னா, நீங்கள் நார்த் இந்தியா கோயிலுக்கு போனால் கூட பார்க்கலாம். இதெல்லாம் இங்கேயும் இருக்குது. சில கோயில்கள்லாம் நீங்கள் எல்லா கோயிலுக்கும் போகணும். இவை ஆண்டாண்டு காலமாக பல பிறவிகளாக நம்முள் படிந்துள்ள உணர்வுகள். இந்த உணர்வுகளை கை வச்சாதான் நாம் வினைகள்லேருந்து வெளியேறலாம். பிறக்கும்போதே தீய வழியில் செல்லவே எந்த ஒரு உயிரும் துணியும். மனிதன் அதில் மிகவும் பகுத்தறிவோடு துணிவான். இதுதான் மனிதனுக்கும் பிற உயிருக்குமான வித்தியாசம். அது டிசைன்டு. அதுக்கு தீய உணர்வுனா தீய உணர்வுலே இருக்கும், நல்ல உணர்வுனா ஒரு மாடை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல உணர்வு எப்போ பார்த்தாலும் போய் முட்டாது, ரொம்ப ரேர். அதுக்கு நீங்கள் ஆகாரம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணிங்கன்னா, அதுக்கு தடையாக இருந்தீங்கன்னா உங்களை சும்மா மிரட்டுறது, உங்களை துரத்தியெல்லாம் ஒன்று முட்டிகிட்டு இருக்காது. ஆனால் வேறு புலியோ ஒரு சிங்கமோ எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டக்கு போனால் அது எப்பயுமே தீய உணர்வில் தான் இருக்கும். அது மாதிரி டிசைன்டு, அதுலேருந்து மாற்றமே இருக்காது கடைசி வரைக்கும் அதுக்கு. ஏன்னா அதுக்கு மனம் அப்படிங்கிறது இல்லை, இருந்தாலும் லிமிட்டட் பகுப்பு தான் அதுக்கு இருக்கும். ஆனால் மனிதனுக்கு மட்டும் எந்த நேரத்தில் தீயவனாக இருப்பான், எந்த நேரத்தில் நல்லவனாக இருப்பாங்கிறதே அவனுக்கே தன்னிட்ட இருக்கக்கூடிய பாகுபாடு, வேறுபாடு, தன்மை, இது 2மே தெரியாமத்தான் இருந்து கொண்டு இருக்கிறான். இவனுக்கு வினை கொள்கையை சொல்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுங்களுக்கு சொல்ல முடியாத
ஒரு பகுதியை பகுத்தறிவு இல்லை. அதனால் அதுக்கு சொல்ல முடியல, நமக்கு சொல்லியும் நம்ம திருந்தலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு காட்டில் ஒரு பறவை தானியங்களை சாப்பிட்டு கொண்டு இருந்தது. அந்த வழியே சிங்கம், புலி, சிறுத்தை, நரிகள் இதெல்லாம் போயிட்டே இருக்குது. அதெல்லாம் போயிட்டு இருந்தாலும் இது பாட்டுக்கு என்ன பண்ணுது, அது புறா கூட்டம் மாதிரின்னு வச்சுங்களேன். அது கிடைச்ச அந்த தீனியை சாப்பிட்டுக்கிட்டு அது பாட்டுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. ஆடு மாடுகள்லாம் கூட போகுது. முதல்ல கொடிய விலங்குகள் போகுது, அடுத்தது ஆடு மாடுகள்லாம் போய் கொண்டிருக்கன. இது அனைத்தையும் அந்த பறவை பார்த்து கொண்டே அந்த தானியங்களை சாப்பிட்டு கொண்டே இருந்தது. அப்போது அந்த வழியே ஒரு மனிதன் வந்தான். அவன் வந்தோடனே அந்த பறவைகள் எல்லாமே பறந்து செல்ல துணிந்து விட்டான. உடனே கிளம்பிடுச்சிங்க அதெல்லாம். அது தினமும் இது மாதிரியே நடக்கிறத அவன் பார்க்குறான். அந்த காட்டுக்கு யார் வருவா, ஒரு வேடன்னு வச்சுங்களேன். அவன் வர்றான். அவன் வரும்போதெல்லாம் இவன் வந்தால் மட்டும் அந்த பறவை கூட்டம் பறந்துடுது. ஒரு நாள் இவனுக்கு ரொம்பவும் மனசு கஷ்டமாக இருக்குது. டக்குன்னு ஒரு பறவைகிட்ட போய் கேட்குறான் பிடிச்சி. அது சொல்லுது, அனைத்து மிருகங்களும் செல்லும்போது தானியங்களை சாப்பிட்டு கொண்டிருக்கிறாய், என்னை பார்த்தவுடன் ஏன் பறந்து செல்கிறாய் அப்படின்னு சொல்லி இலக்கிய நடையில் கேட்குறான் அவன். அதற்கு பறவை, சிங்கம், புலி, சிறுத்தை இவர்களின் குணம் கொள்வது என்ன அப்படின்னு எனக்கு தெரியும். நரியின் குணம் ஏமாற்றுவது. ஒரு சிங்கத்தை எடுத்துக்கிட்டால் யாராவது ஒருத்தரை கொல்லணுங்கிற குணம் தான் அதுக்கு இருக்கும். மாடு ஆடுகளின் குணம் முட்டுவது. இவைகள் அவைகளின் குணத்தில் இருந்து மாறாமல் இருக்கின்றன. ஆனால் நீயோ எப்போது எப்படி உன் குணத்தை மாற்றுவாய் என்பது எனக்கு தெரியவில்லை. அதனால தான் உன்னை பார்த்து நான் பறக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சான். இப்படியாக நமக்கு புரியற மாதிரி தான் எவ்வளோ கதைகள்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த வினை தடுப்புக்கு போகிறதுனா நமக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. அதுபோலத்தான் அனைத்து மனிதர்களும். எப்படி சந்திரனில் குற்றம் வளர்ந்து கொண்டே போய் அமாவாசை அன்று முழு இருளாக தோன்றுகிறதோ, அதுபோல குணத்தை மறைக்கும் வினைத்துகளின் அடர்த்தி மற்றும் படர்க்கை ஏற்படுத்தும் ஒட்டுண்ணிகள் திரவிய கர்மா என்பது. இதற்கு காரணம் நம் பாவனைகளே, அதாவது உணர்வு கர்மா தான் இத்தனை வேலைகளையும் செய்கின்றன. ஆக நாம் சரி செய்ய வேண்டியது இந்த பாவ கர்மாவை தான். அது அவசரமாக முடிவெடுக்கும். அனந்தானுபந்தியிலையும் முடிவெடுக்கும், அப்பிரத்யாக்கானத்திலையும் முடிவு பண்ணும், பிரத்யாக்கானத்திலையும் இருக்கும், சஞ்சீவலத்திலையும் ஞானிகருக்கும் இருக்கும். அதனால் அவர் தம் உயிரிலிருந்து குணத்தை வேறுபடுத்தி காட்ட முடியும் இப்புத்கல அணுக்களால். நல்லறிவு வழியாகவே மெய்யறியாமை முதலானவற்றை விளக்க முடியும். அறியாமையால் ஆகும் நிலை மாறவே செய்யும். நல்லறிவு தோன்றும்போது இந்த பாவ செறிப்பு அப்படின்னு சொன்ன சம்மறை வினைத்தடுப்பு நடைபெறும். அந்த நல்லறிவு வந்தால் தான் நமக்கு பாவனையிலே நமக்கு என்னென்ன வினைகள் வரணுமோ அந்த திரவிய வினை வராமல் தடுக்க முடியும். அறியாமையாகும் நிலை அழிவதால் வினை புற்கலங்கள் ஏற்காமை உருவாகும். அடுத்த லெவல் அது. உங்களுக்கு அறியாமை இருந்துச்சுன்னா அதுக்கான செறிப்பு உருவாகிறது. அதுக்கு நல்ஞானம் தான் நமக்கு தேவை. அதுதான் தீய உணர்வுகளை வெளிப்படுத்துவதை தடுக்கும். ஆக நமக்கு முதல்ல வேண்டியது ஞானம்தான். அது இருந்தால் தான் உணர்வளவிலே நாம் தெளிவடைய முடியும். நமக்கு வினைக்கட்டு, பாவ வினைக்கட்டு வராமல் தடுக்கலாம். அப்போ புத்கலங்கள் அந்த ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய அந்த மேட்டர்ஸ் உள்ளே வராது. அப்படிங்கிறத நமக்கு திரவிய சம்மரை அப்படிங்கிற இரண்டுமே நமக்கு ஒரே நேரத்தில் நிறைவேறுகிறது அப்படிங்கிறது தான் ஞானியர்கள் கூறுகிறார்கள். வினை வெள்ளத்தை தடுக்க முதன்மையாக 7 கருவிகள் கூறப்பட்டுள்ளன. அதில் முதலாக சொல்கிறது நோன்பு, அடக்கம், நடக்கை, அறம், சிந்தனை, பரிசகம், ஒழுக்கம் அப்படின்னு 7 வகையாக சொல்லுகிறார்கள். இதில் சமஸ்கிருதத்தில் வெவ்வேறு பேர் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. நான் தமிழில் சொல்லிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இவற்றின் உட்பிரிவுகளாக கணக்கிட்டால் மொத்தம் உள்ளுக்குள்ளே அதுக்கெல்லாம் கிளைகள் நிறையாக சொல்லப்படுகிறது. நமக்கு புரியறதுக்காக விளக்கத்துக்கு போகும்போது அது உட்பிரிவுகள் நிறையாக சொல்லுவாங்க. அதெல்லாம் மொத்தம் 62 வகையான சாதனங்களை நமக்கு அளிக்கிறார்கள். அதெல்லாம் டிவைசஸ் தான். அதை நீங்கள் அந்த கருவியை உபயோகித்தா நமக்கு எப்பயுமே ரிசல்ட் கிடைக்கும். அந்த கருவியை உபயோகிக்கிறதுக்கு நம்ம தயங்குகிறது. அப்படியே உபயோகித்தாலும் விட்டு ஒரு மாதத்தில் செய்ய வேண்டிய வேலையை 1 வருஷம் 10 வருஷத்துக்கு அதையே கையாண்டு கொண்டிருப்பது. நோன்பு, நெறி என்று 2 வார்த்தைகள் நமக்கு இருக்கின்றன. இது ஒரு முறை ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. இது எப்பயுமே நோன்புன்னு சொன்னால் நெறி என்ன, நோன்பு என்ன அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்குமே வரும். எனக்கும் வந்துச்சு ஆரம்ப காலத்தில். நெறி அப்படின்னு சொன்னால் ஒன்றை பின்பற்றி அதன் கோட்பாடுகளில் அதன் வழியிலே நடப்பது, அறத்துடன் வாழ்வை நெறிப்படி வாழ்தல் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதுங்கிறது டோட்டலாக
ஒரு சமூகத்துக்கு அத்தனை மக்களுக்குமாக ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறாங்கல்ல கோட்பாடுகளாக, அதுக்கு பேர் நெறி. நெறி என்பதை சமய கொள்கைகளுக்காகவோ அல்லது தனிமனித ஒழுக்கத்துக்காகவோ ஏற்படுத்தப்பட்ட விதி அல்லது நடைமுறை என்றும் கூறலாம். ஒப்புரவு நெறி அப்படின்னு இருந்ததுன்னா அறநெறியில் பொருள் ஈட்டி தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பதே, அதுதான் மிகுபொருள் விரும்பாமை. அது ஒப்புரவு நெறி. திருக்குறளில் கூட வரும் அதெல்லாம். சமய நெறி, இப்போ சமண நெறி பின்பற்றுபவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, சைவ நெறியை பின்பற்றுபவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பன்மைக்கான ஒரு சொல் தான் அந்த நெறிங்கிறது. நோன்பு அப்படின்னு சொன்னால் ஒருமைக்கான சொல். நோன்பு என்பது அதில் தனித்துவமாக ஒரு நெறியை சங்கல்பமாக ஏற்று அதில் தவறாமல் ஒழுகுவது. நான் பணங்காசு ஒரு லிமிட்டாக தான் சம்பாதிப்பேன், நான் இனிமேல் அதிகமாக சம்பாதிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிறது, ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு அதிலேயே பயணிப்பது, அது தனி மனிதனுக்கான ஒரு நெறி அப்படின்னு கூட வைத்துக்கொள்ளலாம். விரதத்தில் இருப்பதாக சொன்னால் தவறாமல் கொஞ்சம் கூட விலகாமல் குற்றமற்ற முறையில் இயங்குதல். அப்படி இல்லாமல் நெறியில் இருந்தால் ஒன்றும் இப்போ என்ன சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் பொதுவாக இதுலேயும் இல்லாமல் அதுலேயும் இல்லாமல் இருக்கிறதில்ல, அந்த மாதிரி சில வேளைகள் நாம் இருக்கிறதையும் விரதம் நோன்பு அப்படின்னு தான் சொல்லி கொண்டு இருக்கிறோம். அதற்கு பேர் அப்படி இல்லை. இது நெறியிலையும் சேர்த்து கிடையாது, நோன்புலையும் சேர்த்து கிடையாது. அதனால் முதல்ல இந்த 2 பாகுபாடை தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம வாழ்க்கையிலே. மற்ற சமயத்தில் பொதுவான நெறியில் வாழ்வது நோன்பு என்றால் கட்டுப்பாடு சேர்ந்து கொள்ளும் அங்கே, அதுதான் முக்கியம். அது சாதாரணமாக டிசிப்ளினாக வாழ்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறது நெறி. ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் நோன்பு. விரதத்தினால் நமக்கு வினைக்கட்டு ஏற்படுகிறது. ஏன்னா எவ்வளோ நோன்புகள் நமக்கு விரதம் உனக்கு இருக்குது அதனால் விரதத்தை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன நெறி மாதிரி நம்ம பயன்படுத்திகிட்டு இருப்போம். அதுக்காக தான் இந்த விளக்கம். விரதத்தினால் நமக்கு வினைக்கட்டு ஏற்படுகிறது. ஜைன நெறியில் இருந்தாலும் நமக்கு கர்மா சேர்ந்து கொண்டு தான் இருக்கும். இரவு உண்மாமை நமக்கான நெறி. அது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் நிர்மல் சாகர் ஒருத்தர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிர்மல் சாகர்னு ஒரு மாமணிகள் வந்திருந்தார். அவரை பார்க்குறதுக்காக நான் போயிருந்தேன் முதல் தடவை. அவர் பிடிச்சிருந்தது, அவர் கூடயே கொஞ்சம் நாள் போகணும் அப்படின்னு தோணுச்சு. சரின்னு கூடவே போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் முடிஞ்சிருக்கும். 2வது நாள் என்ன பண்ணிட்டார், ஒரு 22 கிலோமீட்டர் அன்றைக்கி நடந்துட்டாருன்னு வச்சுங்களேன். அப்போ போனோடனே அன்றைக்கி டெய்லி முடிஞ்சோடனே மகாராஜா எல்லோரும் வணங்குவோம், கூட இருக்கிறவங்கலாம் வணங்கும்போது நீ ஏதாவது ஒரு நியமம் எடுத்துக்கணும், விரதம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னார். அவர் என்ன எடுத்துக்கணும் சொல்லுங்கள், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. நீ இரவு உண்ணாமையை எடுத்துக்கணும். அது வரைக்கும் நான் கண்ட நேரத்தில் சாப்பிட்டுட்டு இருந்த ஆள் தான். அப்போல்லாம் காலேஜ் படித்து முடித்த நேரம். அதனால் அதை நீ எடுத்துக்கணும் அப்படின்னு சரின்னு நான் எடுத்துக்கிற போது எனக்கு வயசு 24. ஒரு வருஷத்துக்கு அதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னாரு. ஏன்னா அதிக நாள் அவர் சொல்லலை. அதை நான் எடுத்துக்கொண்டேன். அது எனக்கான நெறி. ஆனால் அதை எனக்கு விரதமாக கொடுத்தார். இரவு உண்ணாமை அப்படிங்கிறது சமண நெறி. ஆனால் அதை நமக்கு விரதமாக கொடுத்திருந்தார். இது 2க்கும் வேறுபாடு தெரியறதுக்காக சொல்கிறேன். அந்த விரதம் ஏற்றேன், அதுக்கப்புறம் தொடர்ந்து செயல்பட முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்கு வெட்கப்படும், வேதனை தான் படணும்னு வச்சிங்களேன். அது அந்த 25 வயசுக்கு மேலே என்னால் டெய்லி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண முடியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வயசாக அந்த நெறியில் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் அதன் விரதமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டதுனால இப்போ என்னால் கொண்டு வர முடியுதுன்னு வச்சிங்களேன். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 15-20 ஆண்டுகளாக இரவு உண்ணாமையிலே இருந்து கொண்டு இருக்கிறேன். இருந்தாலும் ஏதாவது வெளியூருக்கு போனால், ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனால் எனக்கு பொழுதோடு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்க முடியல. அவங்க லேட்டாக சாப்பிட சொன்னால் வேண்டானும் சொல்ல முடியல. அன்றைக்கு ஒரு நாளைக்கு நெறி பிழன்று தான் வாழ்கிறேன். இதுதான் நெறிக்கும் விரதத்துக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறத எண்ணளவில் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறேன். அதாவது நாம் நெறியில் இருந்தாலும் கட்டுப்பாடு விதித்து நாம் நோன்புகளை விரத நியமங்களை ஏற்க முடிவு செய்தால் அதன் வழி கட்டுகள் முழுவதும் வராமல் தடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நமக்கான பரிந்துரை. அதாவது பஞ்சமா பாதக செயல்களில் இருந்து விடுபட்டாலே நோன்பு ஏற்றலுக்கு சமம் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. அதுவும் செம்மறைக்கான வழிதான். அந்த பஞ்சமா பாதகங்கள் தான் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கிறது. நம்மளுடைய மதத்தில் அந்த பஞ்சமா பாதகங்களுக்கு எதிர்ப்பாக என்ன சொல்கிறாங்களோ விரதமாக அது இல்லாமல் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அதெல்லாம் பஞ்சமா பாதகங்கள். பொதுவாக நன்னெறி என்பது கொலை, பொய், திருடு, ஒழுக்கமின்மை, பற்றுகளிலிருந்து விடுபடுதலே ஆகும். இதுதான்
மெயினாக 5 பாதகமான செயல் வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கிறோம். அதற்கு நாம் என்ன எடுத்துக்கணும் விரதம் அப்படின்னு சொன்னால், கொல்லாமை, பொய்யாமை, களவாமை, காமமின்மை, பற்றின்மை. இந்த ஆசையோடு பொருளை ஏற்காமல், யார்கிட்டையும் எனக்கு காசு வேணும் அப்படின்னு கையேந்தாமல் இருக்கிறது கூட பற்றின்மை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓரளவு விரதமாக நெறியும் விரதமாக மாறி மாறி நடைமுறைப்படுத்துவது சகஜமாக இருக்கிறது. இவ்வாறு ஏற்றால் அது அனுவிரதம் என்று சொல்லப்படுகிறது. இது இல்லறத்தாருக்கான நோன்பாக அவர் அழைத்து சென்றுள்ளார் பகவான். அதை முழுமையாக விடுதலை பெறும் அளவிற்கு அதை எடுத்து சொல்லுவது அந்த தியாகிகள் தான். அப்படிங்கும்போது அது பெருவிரதம், மகாவிரதம் எனப்படுகிறது. இது துறவற நெறியை ஏற்பவருக்கான ஒரு நோன்பாக கருதப்படுகிறது. இன் ஜெனரல் நாம் நோன்பை ஏற்று நடைமுறைப்படுத்தினால் பழக்கத்திலிருந்து சீக்கிரமாகவே வழக்கத்திற்கு தள்ளப்பட்டு விடுவோம் அப்படிங்கிறது தான் உண்மை. பழக்கத்தை விட முடியலப்பா என்று நெறி பிறழ்பவர்களுக்கு விரத நியமத்தை அளித்து விட்டால் சீக்கிரமே அதிலிருந்து மேம்பட்டு நிலையாக நல்லொழுக்கத்தை வழக்கமாக கடைபிடிப்பார்கள். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த உறுதி ஒன்று நமக்கு அளிக்கிறார்கள். அதற்கான கருவிதான் விரதம், நோன்பு, நியமம் எல்லாமே. இப்படி உறுதியாக வினைத்தடுப்பு நம்மிடம் செயல்பாட்டில் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக அந்த 7 கருவிகளில் அடுத்ததாக நாம் என்ன பார்க்கணும்னா, குப்தி. அன்னைக்கு கொஞ்சம் ஓரளவு யோகத்தை பற்றி பார்க்கும்போது நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். அது ஞாபகம் இருந்ததுன்னா அதோட இது நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய சுருக்கமான அந்த விஷயத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்ப துன்ப அனுபவங்களை அனுபவித்தல், அதாவது மனம் மொழி மெய்யின் ஈடுபாட்டை புத்தி நம்பிக்கையுடன் உயர் நெறியில் காத்து தீய நெறியில் செல்லாது தடுத்தல், விருப்பு வெறுப்பு முதலான திரிபுகளிலிருந்து மனத்தை காத்தல், மன அடக்கம், பொய் சொல்லல் முதலானவற்றிலிருந்து விலகுதல் அல்லது மௌனமாதல், மௌன அடக்கம், பரு உடலின் செயலிலிருந்து மற்றும் கொல்லுதல், களவாடுதல், காமம் கொள்ளுதல் முதலான பாவச் செயல்களிலிருந்து விலகுதல் மெய்யடக்கம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நாமெல்லாம் எதை செய்யக்கூடாது அந்த 3 கருவிகளின் வழியே அப்படிங்கிறது தான் அடக்கம், குப்தின்னு நமக்கு குத்தி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். இது என்னென்ன நாம் இப்போ செஞ்சிட்ருக்கோமோ அதில் இதெல்லாம் செய்யாதப்பா அப்படிங்கிறது தான் அதில் சொல்லப்படுகிறது. நீ உன்கிட்ட நெகட்டிவாக இருக்கிறதெல்லாம் விட்டுடு அப்படிங்கிறது தான். அப்போ அதை விட்டுட்டா என்ன செய்யணும்? அடுத்தது பாசிட்டிவில் எனக்கு நம்ம வரணும்ல, அதுக்கு பேர் தான் சமிதி. சமிதிங்கிறது நீங்கள் என்ன செயலில் ஈடுபடணுங்கிறத சொல்கிறது. குப்திங்கிறது என்னென்ன தாறுமாறான செயல்கள் நீ வைத்திருக்க அதெல்லாம் விடணும்னு சொல்கிறது. இது ரெண்டுக்கும் வேறுபாடு இதுதான் சிம்பிளாக. உயிர்களுக்கு துன்பம் ஏற்படாதவாறு எச்சரிக்கையுடன் செயல்படுவது, அதுதான் ஃபஸ்ட்டு. ஏன்னா இது வரைக்கும் நான் கொண்டுகிட்டு இருந்தேன், நிறுத்திட்டேன். அடுத்தது நான் செயல்படணும்ல, அப்போ உயிர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் செய்யாமல் நான் செயல்படுகிறேன் அப்படின்னு நாம் ஒரு விரதத்தை ஏற்றுக்கொள்வது. குப்தியில் தவறான செயலில் ஈடுபடாமல் இருத்தல், சமிதியில் நல்ல செயலில் ஈடுபடுதல். இதுதான் சிம்பிளான வேறுபாடு. வந்து போகும்போது, பேசும்போது, உணவு எடுக்கும்போது, பொருள்களை கையாளும்போது, மலஜலம் கழிக்கும்போது கவனமாக இருத்தல். இதுதான் சிம்பிளாக நம்ம நடக்கை அப்படிங்கிற நம்ம தமிழில் சொன்னால் அது சமிதி அப்படின்னு சொல்கிறாங்க. அது 5 வகைப்படுகிறது. இப்போ நான் சொன்னதிலே அந்த 5மே செல்கை ஒழுக்கம், மொழி நடக்கை, உணவு நடக்கை, பொருளை ஆளுதல் நடக்கை, விடுதல் நடக்கை. இது இலக்கியத்தெல்லாம் படிச்சிங்கன்னா அப்படி தான் இருக்கும். இந்த 5 நடக்கைகளும் வினை விலகலுக்கு ஏதுவாக கூறப்பட்டுள்ளன. எந்த உயிருக்கும் வருத்தம் அல்லது துன்பம் இல்லாத வகையில் விழிப்போடு 4 முழம் முன்னே பார்த்து செல்லுதல் செல்கை ஒழுக்கம், ஈரியா சமிதி அப்படின்னு நீங்கள் படிச்சிருக்கலாம். உங்களுக்கு அப்போ தான் ஞாபகத்துக்கு வரும். உண்மையும் நன்மையும் சுருக்கமும் ஐயமின்மையும் கூடிய சொற்களை சொல்லுதல் மொழி நடக்கை, பாஷா சமிதி. இதை பற்றி குணமார்கையில் வாக்குனால் நம்ம எப்படி நடக்கணும், வாக்கு சுத்தமாக நம்ம எப்படி இருக்கணுங்கிறது ஒரு நாள் நான் ஒரு காணொளி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த வாக்கு சுத்தத்தை பற்றி எப்படி நீங்கள் நடக்கணும், எப்படி செயல்படணுங்கிறது தெரிந்து கொள்ளலாம். அடுத்த தூய குற்றமற்ற உணவு ஏற்றல் உணவு நடக்கை, இது ஏஷனா சமிதி அப்படின்னு பேர். பொருளை நன்கு பார்த்து எடுத்தல் வைத்தல் ஆளுதல் நடக்கை, அது ஆதான நிஷேபன சமிதி அப்படின்னு சொல்லுகிறார்கள். பார்த்து உயிர்கள் இல்லாத இடத்தில் மல ஜலம்
கழித்தல், அது நடக்கையில் அது உற்சர்க்க சமிதி அப்படின்னு சொல்கிறாங்க. இவற்றை சாதனை நெறியின் ஆதாரமாக கூறியுள்ளார் ஞானியர்கள் அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் நாம் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த வினைத்தடுப்புக்கு அது ஒரு சாதனமாக நமக்கு இருக்கும். அந்த சாதனையை நீங்கள் புரியலாம் அப்படிங்கிறதற்கான ஒரு சாதனை நெறி தான் இது. அடுத்து தர்மங்கள் பற்றி அவர் கூறுகிறார். வினைத்தடுப்பிற்காக தர்மங்கள்லாம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தச தர்மம் அப்படிங்கிறது வேணால் சுருக்கமாக நாளைக்கு அதை பற்றி நாம் பார்க்கலாம். இன்றைக்கு இந்த உரையை இதோடு முடித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி.